அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் காம்படிஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு உள்ளாடி நம்ம ஒவ்வொரு மெனுவை எப்படி யூஸ் பண்ணணும், அது ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு உள்ள எல்லா டீட்டெயிலும் தெரியாது. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குங்கிறத நம்ம அவ்வளோ பார்த்துருவோம். அவ்வளோ டீட்டெயிலையும் பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உள்ள லாகின் பண்ணி போன உடனேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேஷ்போர்டு, இந்த டேஷ்போர்டில் ஃப்ரண்ட் பேஜை காட்டும். உங்களுக்கு இதில் உங்களுடைய அசெட், அதாவது வாலெட்டில் இருக்கக்கூடிய அசெட் அவ்வளோவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்துக்கலாம். இதில் ஆரோ கிளிக் பண்ணிங்கனாக்கி உங்கள் காயின் என்னென்ன இருக்குது, எவ்வளோ அசெட் இருக்குங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டேக்கிங் போட்டிருந்தால் அது இதில் காட்டாது. வாலெட்டில் இருக்கக்கூடிய அசெட்டை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அது டாலர் வைஸாக அது காட்டும். ஓகே, டேஷ்போர்டு ஆர்டர் ஏதாவது பெண்டிங் ஆர்டர், ஓப்பன் ஆர்டர் இருக்குது அப்படின்னா அதுவும் கீழே காட்டும். மெயினாக உள்ள ஆர்டர் இங்கே காட்டும். அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதான் டேஷ்போர்டு. அடுத்து மார்க்கெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ், லேட்டஸ்ட் ப்ரைஸ், அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் காட்டும். இப்போ அப்டேட் ஆகாமல் இருக்குது. இருந்தாலும் நம்ம ரன்னிங் ஆச்சுன்னா இதில் லாஸ்ட் ப்ரைஸ் என்ன ஓடிட்டுருக்கு, 24 ஹவர்ஸ் சேஞ்ச் எவ்வளோ இருக்குது, லோ எவ்வளவு, ஹை எவ்வளவு, அதாவது 24 ஹவர்ஸ் லோ, ஹை, இது எல்லாமே எல்லா காயினையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். எல்லா காயினுமே செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய லாஸ்ட் ப்ரைஸை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது மார்க்கெட்டுங்கிற ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து ட்ரேடுங்கிறது நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு நிறைய பேர் ஏசி காயினை வச்சு என்ன பண்ண முடியும், ஏசியை எப்படி மாற்ற முடியுங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ட்ரேடுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனாலே உங்களுக்கு ஏசி காயின் தான் மெயின் பவராக இருக்கும். உங்களுக்கு ஏசிங்கிற ஃபேர் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஏசி ஃபேர், அதாவது இந்த ஏசி காயினை வச்சு அட்வான்ஸ் பிட் காயின், ஏடிசி காயின், பிசிஹெச் காயின், பிடிசி, எத்தீரியம், இந்த காயினாக இதை மாற்ற முடியும். இப்போ இதை மாற்றுறதுக்கு நமக்கு ட்ரேடிங் பீஸ் பிஎன்பி, அதாவது பினான்ஸ் பிளாக் செயினால் பிஎன்பி காயின் இதில் இருக்கணும். நிறைய பெண்டிங்கில் இருக்குது. இது ரன்னிங் ஆகும்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஏசி காயினுடைய மெயின் ஃபேர் ஒரு 5 கரன்சி இருக்குது. அதாவது அட்வான்ஸ் பிட் காயின் வாங்கி வச்சுக்கலாம், ஏடிசி காயின் வாங்கியிருக்கலாம், பிசிஹெச், பிடிசி, எத்தீரியம். இப்போ இதிலலாம் நான் ஏபிடிசி போட்டிருக்கேன். ஆனால் ஆர்டர் பெண்டிங்கில் தான் இருக்குது. இது முழு ஆப்ரேஷன் ரன்னிங் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ட்ரேடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பிஎன்பி காயின் இல்லை, அதனால் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு ட்ரேட் ஆகுமாங்கிறது தெரியல. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும். இது ஏசி ஃபேர். இந்த ஏசி காயினை வச்சு இத்தனை காயின் நம்ம மாற்ற முடியும். அப்படின்னா ஏசி காயின் இருந்து அப்படின்னாலே உங்களுக்கு பிட் காயினை மாற்றிக்கலாம், எத்தீரியம் காயினை மாற்றிக்கலாம். இப்போ ஏசி காயின் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அதனால் உங்களுக்கு ஏசி காயின் இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏசி காயினுக்கு தான் இருக்குது. ஏசியோட ஃபேர் தனியாக இருக்குது. ஏசியை வச்சு இதை வாங்கிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பினான்ஸ் யூஎஸ்டி, அதாவது பினான்ஸ் யூஎஸ்டி காயினை வச்சு இதில் கொடுத்துருக்க எல்லா ஃபேரும் வாங்கிக்கலாம். ஏசி, ஏபிடிசி, ஏடிஏ, அலைஸ், இந்த மாதிரி எல்லா காயின்களை கொடுத்துருக்க எல்லாமே பினான்ஸ் யூஎஸ்டி காயினை வச்சு நம்ம இதை வாங்கியிருக்கலாம். கிரெடிட் யூனியன் காயின் கூட இதை வச்சு வாங்கலாம். இதில் ஏசியை வச்சு வாங்க முடியாது. பினான்ஸ் யூஎஸ்டியை வச்சு இத்தனை கரன்சியும் வாங்கிக்கலாம். இதில் மார்க்கெட்டில் இந்த ஃபேர் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இது. அப்போ இதில் பினான்ஸ் யூஎஸ்டி இருந்தால் இது அவ்வளோவே வாங்கிக்கலாம். ஏசி இருந்தால் ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த காயினும் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தல யூஎஸ்டிசி இருந்துன்னா இந்த காயின் எல்லாமே நம்ம பை பண்ணிக்கலாம். யூஎஸ்டிசி செல் பண்ணும்போது மற்ற காயினை நம்மளோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தல யூஎஸ்டி காயினுக்கும் இந்த ஃபேர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நமக்கு யூஎஸ்டி இருந்துன்னா இந்த காயின் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்புறம் அதர் கொடுத்துருக்காங்க. இதில் கரன்சி, ஒவ்வொரு கரன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஐஎன்ஆர் இல்லை, யூஎஸ்டிடி தான் இருக்குது. ட்ரான் இருக்குது, ஈரோ, எத்தீரியம், இந்த மெயினாவில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த காயினோடைய இதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது இப்போதைக்கு இது வேண்டாம். நமக்கு மெயினாக ஏசி தான் எல்லார்ட்டையும் இருக்கும். ஏசியோடைய காயினுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி ஃபேர் இருக்குது. அதனால் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஏசியை மாற்றுறதுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஏசி காயின் மாற்றுறதுக்கு ப்ராப்ளமே இருக்காது. இப்போ ஏசியோட ஃபேர் இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி பயப்பட வேண்டாம். எக்ஸ்சேஞ்சு சக்ஸஸாக ரன் ஆச்சு அப்படின்னா
நமக்கு வந்து ஏசி காயினை மாற்றுறது ரொம்ப சுலபம். அடுத்து வந்து இது ட்ரேடிங் எப்படி ஆர்டர் போடுறது எப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவில் தான் கொடுக்கணும். உங்களுக்கு அந்த லிமிட்டு, அந்த மேக்ஸிமம் லிமிட்டு, மினிமம் லிமிட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இந்த ட்ரேடிங் மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்து ட்ரேடுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பினான்ஸ் பிளாக் செயினில் வரக்கூடிய எல்லா ட்ரேடிங்கும் வந்து பிஎன்பி காயின் இருக்கணும். ஒவ்வொரு பிளாக் செயினில் எந்தெந்த காயின் இருக்கணுமோ அதுக்குடைய நம்மளுடைய ஃபண்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது வந்து ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அடுத்து வந்து வாலெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. வாலெட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா வாலெட்டில் வந்து டெபாசிட்டு வித்ராவல் ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் பிட் காயின் தான் இருக்கும், செகண்ட் ஏசி காயின் தான் இருக்கும். எல்லாருக்குமே வெர்ஷன் 2க்கு மாறிட்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெபாசிட், அதாவது நம்ம இந்த காயின் டெபாசிட் பண்ண போகிறோம், வெளியிலேருந்து காயின் உள்ள கொண்டு போகிறோம் அப்படின்னா டெபாசிட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனாலே அட்ரஸ் வந்து ஜெனரேட் ஆகணும். உங்களுக்கு இந்த அட்ரஸ் இப்போ இதில் இருக்குது, ஜெனரேட்டிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த அட்ரஸ் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்போ ஏபிடிசியை கிளிக் பண்ணியாச்சு, ஜெனரேட்டர் அட்ரஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அதில் இருக்கும். அட்ரஸ் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். வந்துச்சுன்னா உங்கள் அட்ரஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இதில் இருக்கும். அதில் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை அந்த பார்கோடு ஸ்கேனர் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணாலே உங்களுடைய இந்த வாலெட் அட்ரஸ் வந்துடும். இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வெளியில் இருந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை வந்து வாலெட்டில் இதில் அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டில் இருந்து இங்கே மாற்றினாலோ இதில் வந்து காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அதாவது டெபாசிட் பண்ணிவிட்டு, இதில் வந்து டெபாசிட் ஃபீஸ் வந்து 0 தான். இதில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டெபாசிட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ பிஎன்பி காயின் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெபாசிட் கொடுத்த உடனே அங்கேருந்து வாலெட்டுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனால் வந்து இங்கே டெபாசிட் ஆகிருக்காது. அப்போ இந்த கன்ஃபார்ம் டெபாசிட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து உங்களுடைய அசெட் வந்து இங்கே வந்து சேர்ந்து கன்ஃபார்மாக டெபாசிட் ஆகிருக்கும். அப்போ இந்த கன்ஃபார்ம் டெபாசிட்டுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்துக்குமே இருக்குது. இது ஏபிடிசி காயின் இல்லை, அது எல்லா காயினுமே. எந்த காயின் வந்து நீங்கள் உங்களுக்கு டெபாசிட் பண்ணணுமோ, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பிஎன்பி காயின் தான் டெபாசிட் பண்ணணும். பிஎன்பி இருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து பிஎன்பி காயின் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நெட்வொர்க், அதாவது செலக்ட் எந்த நெட்வொர்க் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. சில காயின் வந்து 2 நெட்வொர்க் இருக்கும். இந்த 2 நெட்வொர்க் இருந்ததுன்னா 2க்குமே அந்த வாலெட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிஎன்பி காயின் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பினான்ஸ் வாலெட் இருக்குது. இதுலேயே ERC20 வாலெட்டும் இருக்குது. ERC20 இருக்குது, TRC20 இருக்குது. இந்த 3 இருக்குது. இந்த 3க்குமே தனித்தனியாக நீங்கள் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வெளியிலேருந்து அனுப்பும்போது இது சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அட்ரஸுக்கு அது வந்து சேரும். அதனால் மாற்றிடக்கூடாது. இங்கே BEP20 கொடுத்து வெளியில் TRC20 கொடுத்தீங்கன்னாக்கி அது வந்து போயிடும், கிடைக்காது. அதனால் இப்போ பிஎன்பி காயின் 3 வாலெட் இருக்குது. BEP20 இருக்குது, ERC20 இருக்குது, TRC20. BEP20 இருக்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாக்கி அந்த அட்ரஸ் இதில் வரக்கூடிய அட்ரஸ் ஜெனரேட் ஆயிரும். அட்ரஸ் ஜெனரேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு அப்படின்னாக்கி உங்களுக்கு இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபினான்ஸ் காயினை வந்து BEP20லேருந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். இது மாதிரி எத்தீரியம் பிளாக் செயினில் உள்ளதுக்கு ERC20 இதை வந்து ஜெனரேட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாக்கி இதுவும் வந்து அட்ரஸ் ஜெனரேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இந்த அட்ரஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸை கிரியேட் பண்ணோம்னா, இந்த அட்ரஸை காப்பி பண்ணோம்னாக்கி ERC20க்கு உள்ள அட்ரஸ் என்ன வருதோ அதுக்கு தான் நீங்கள் வந்து மாற்றணும். அதேமாரி TRC20க்கும் இதேமாரி தான் ஜெனரேட் அட்ரஸ் கொடுத்துக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கனாலே அட்ரஸ் ஜெனரேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். இதை காப்பி பண்ணி எடுத்துக்கணும். TRCன்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த Tயிலே ஸ்டார்ட் ஆகும். எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு 3 லெட்டர் லாஸ்ட் 3 லெட்டர் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் டெபாசிட்டு வித்ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 லெட்டர் லாஸ்ட் 3 லெட்டர் சேமாக இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. ERC, TRC, பினான்ஸ் 3 வாலெட் இருக்குது. பிஎன்பி காயின்லேயே 3 வாலெட் இருக்குது. நீங்கள் கரெக்டான இதுக்கு கொடுத்தா மட்டும்தான் இங்கே வரும். பேபி டோஜெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கி பேபி டோஜ் வந்து எத்தனை வாலெட் இருக்குது அப்படின்னா பினான்ஸ் 20, அதாவது பேபி டோஜ் BEP20 வாலெட் இருக்குது. இது மட்டும் தான் இருக்குது. இதில் ஜெனரேட் பண்ணாலே உங்களுக்கு அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகிரும். இதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேபி டோஜ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே அட்ரஸ் ஜெனரேட் பண்ணிடுங்க. இது மாதிரி எல்லா கரன்சியும் வந்து எல்லா கரன்சிக்கும் நீங்கள் தனித்தனியாக எந்தெந்த பிளாக் செயின் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். பிட்காயின் வந்து பிட்காயின் பிளாக் செயின் இருக்கும்.
டோஜிக்கு வந்து டோஜ் பிளாக் செயின் இருக்கும். டோஜ் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கி டோஜியோட இது பார்த்தீங்கன்னா டோஜி இதிலெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேம் வாலெட் அட்ரஸாக இருக்கணும், மாற்றிடக்கூடாது. பிளாக் செயின் வந்து சேமாக இருக்கணும். டோஜிக்கு வந்து BEP20 இருக்குது, டோஜி காயின் வாலெட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கேருந்து டோஜி காயின் இருந்துன்னா டோஜி காயினை க்ரியேட் பண்ணி அதுக்கு மாற்றிக்கலாம். BEP20 மேக்ஸிமம் BEP20 வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணி இந்த வாலெட் அட்ரஸ் நெட்வொர்க்கை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் செக் பண்ணிட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு வாலெட்டுங்கிற ஆப்ஷனில் இதுதான் மிகப்பெரிய ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். வாலெட்டில் டெபாசிட் பண்ணுன்னா அட்ரஸ் வந்து ஜென்ரேட் கொடுக்கணும். கொடுத்துட்டு டெபாசிட் பண்ணோம் அப்படின்னாக்கி எந்த நெட்வொர்க்குக்கு மாற்றணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வித்ட்ரால் பண்ணும்போதும் அதே மாதிரி வித்ட்ரால் பண்ணும்போதும் அதேமாரி சேமாக இங்கேருந்து நம்ம வித்ட்ரால் கொடுத்து எந்த நெட்வொர்க்கு கொண்டு போகணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் கொடுக்கும்போது இந்த வித்ட்ராவல் அட்ரஸ் என்னத்துக்கு எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வரணுமோ அந்த எக்ஸ்சேஞ்சுடைய வாலெட் அட்ரஸ், அந்த காயினுடைய வாலெட் அட்ரஸ் கொடுத்து எவ்வளோவுக்கு பண்ணணுங்கிற டீட்டெயில்னால் இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு கீழே காட்டும். நீங்கள் வித்ட்ராவல் அமௌண்ட்டுன்னு போட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ டைப் பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளவு பேலன்ஸு உங்களுக்கு வித்ட்ராவல் பீஸ் எவ்வளோ வேணுங்கிறதையும் காட்டிடும். ஒவ்வொன்றுக்கும் வித்ட்ராவல் பண்ணும்போது டெபாசிட்டுக்கு வந்து ஃபீஸ் ஃப்ரீ தான். வித்ட்ராவல் பண்ணும்போது எவ்வளவு காயின் இருக்கணும், எவ்வளவு பேலன்ஸ், எவ்வளோ BNBயாக இருக்கணுமா இல்லைனாக்கி வேறு காயினாக இருக்கணுமாங்கிற டீட்டெயிலையும் உங்களுக்கு இதில் காட்டிடும். நீங்கள் ஒன்று ஒன்றா இதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாமே வாலெட் சிஸ்டத்தில் இருக்குது. வாலெட் வந்து டெபாசிட் பண்ணுறதும் வித்ட்ராவல் பண்ணுறதும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயந்தான். இது வந்து ஏசி காயின், ABTC காயின் இதுக்கு எல்லாமே நமக்கு தேவை. BNB இருந்துன்னா இதை வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பெண்டிங் தான் இருக்குது. அப்டேஷன் வந்த பிறகு நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ரெஃபரலில் வந்து நம்முடைய ரெஃபரல் ஐடி லிங்க் இருக்கும். ரெஃபரல் லிங்க் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் இந்த இருக்க ரெஃபரல் ஐடியில் இதை காப்பி பண்ணி கொண்டு போனாலே நமக்கு வந்து அது கமிஷன் வந்து கொடுக்கும். அதாவது இப்போ லாஸ்ட்டில் வந்து CUC காயின் வந்து போட்டிருக்காங்க. அதுக்குடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து இந்த நம்முடைய ரெஃபரல் லிங்கை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஹிஸ்டரி வந்து நம்ம வந்து ட்ரேடிங் ஆயிருக்கா இல்லையா, இந்த காயின் போட்டிருக்கோம், ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கி ட்ரேட் ஹிஸ்டரியில் உங்களுக்கு எந்த காயின் வந்து ட்ரேட் நடந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ACBUCD வந்து ட்ரேட் நடந்திருக்கா, என்ன டேட்டு, அந்த டேட் வைஸாக நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு உள்ளாடி இல்லை அந்த காயின் ட்ரேட் ஹிஸ்டரியில் நடந்திருக்காங்கிற பார்த்தோம்னா இந்த டீட்டெயில் கீழே எல்லாம் வந்துடும். அதே மாதிரி டெபாசிட் பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணது தெரியுதா அப்படின்னு பார்த்தா அதில் டெபாசிட் ஹிஸ்டரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி எந்த காயின் போட்டிருக்கோங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். BNB காயின் வந்து செக் பண்ணிவிட்டு டெபாசிட் ஹிஸ்டரியில் பார்த்தோம்னாக்கி அது டேட்டு கொடுக்கணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னாக்கி இதை வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து டெபாசிட் ஹிஸ்டரியில் எந்த காயின் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய டீட்டெயிலாம் இதில் பார்த்துருக்கலாம். அதேமாதிரி வித்ட்ரா ஹிஸ்டரியில் வித்ட்ரா பண்ணாலும் அதோட டீட்டெயில் பார்த்துக்கலாம். நான் ஒரு சில காயின்களை வந்து வித்ட்ராவல் போட்டிருக்கேன், எல்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது. டோஜி காயின் வந்து பார்ப்போம். டோஜி காயின் வந்து நான் வித்ட்ராவல் போட்டிருக்கேன். அதில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நான் டோஜி காயின் பையிங் எல்லாம் நடந்தது, பையிங் பண்ணேன். அந்த டீட்டெயிலில் வித்ட்ரா போட்டு பார்த்தா இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இதில் வந்து என்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து எல்லாம் ரன்னிங் போகும்போது இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ ட்ரேட் ஹிஸ்டரியில் டெபாசிட் ஹிஸ்டரி, ட்ரேட் ஹிஸ்டரி, வித்ட்ரா ஹிஸ்டரி இது எல்லாமே டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம் ஹிஸ்டரியில். அடுத்து வந்து சப்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கஸ்டமருக்கார கான்டாக்ட் பண்ணால் அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் ரிப்ளை வந்து உடனே வரும். எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு, அதனால் சப்போர்ட்டிங்கும் நல்லா இருக்குது. அடுத்தல வந்து லிக்விடிட்டி வந்து ஃபஸ்ட்டில் உள்ள லிக்விடிட்டி எபவுட் லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு லிக்விடிட்டினா என்ன இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தல வந்து லிக்விடிட்டி கான்ட்ராக்ட் என்னென்ன காயின் வந்து லிக்விடிட்டியில் போடுங்க, அதாவது ஸ்டேக்கிங் போட்டால் எவ்வளோ கமிஷன் வருது, நமக்கு எவ்வளோ க்ரோத் கிடைக்குங்கிற டீட்டெயிலாம் இதில் கொடுத்துருக்க எல்லா காயினுமே போட்டுக்கலாம். இப்போ ABTCயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 9 மந்த்துக்கு, அதாவது 9 மாதம் பீரியடில் போட்டால் 9% வருது, 6 மந்தில் போட்டால் 6% வருது, 12 மந்தில் போட்டாக்கி 12% வருது. அதாவது 12 மந்தில் போட்டால் 12%, மாதம் அதுக்கு ரிவார்டு வந்து வந்துடும். ஏசி காயினும் எல்லாமே ஸ்டேக்கிங்கில் தான் இருக்குது. இதேமாரி ஒவ்வொரு காயினுடைய லிக்விடிட்டி எப்படி கொடுக்குறாங்கங்கிற இதை டீட்டெயில் போட்டிருக்கோம். இப்போ எல்லா காயினும் ஆட் பண்ணியிருக்காங்க. ATC போட்டுக்கலாம், மற்ற வெளியிலேருந்து மற்ற காயின் எல்லாமே உள்ளே போட்டுக்கலாம்.
இப்போதைக்கு உள்ளே இருக்க காயினை மட்டுமே நீங்கள் ஸ்டேக்கிங் போடுங்க. வெளியில் இருந்து காயின் உள்ளே கொண்டு போய் ஸ்டேக்கிங் போடணுமாங்கிறது அவங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. இப்போ எல்லாருக்குமே இதை வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபண்டை வந்து உள்ளே போடாதுங்க. ஃபண்டு வந்து எல்லாம் ஆப்ரேட் ஆன பிறகு கூட நீங்கள் ஃபண்டை உள்ள போட்டுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ரன் ஆகிட்டு அப்படின்னா நிச்சயமாக நிறைய இன்வெஸ்டர் உள்ள வருவாங்க. வந்துட்டாங்கனாலே நம்ம எல்லாருக்குமே உள்ள அசெட் வந்து சேஃப்டி ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து இவ்வளோ ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை வந்து போட்டு ரிஸ்க் எடுக்கணுமாங்கிறது உங்களுடைய ஓன் விருப்பம். அடுத்து வந்து லிக்விடிட்டியில் உங்களுக்கு மை கான்ட்ராக்ட், அதாவது நம்ம என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்கோமோ அதை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, எவ்வளோ காயின் போட்டிருக்கீங்க, எந்த டேட்டு போட்டிருக்கீங்க, எது நெக்ஸ்ட்டு அதாவது அடுத்தால எப்போ வரும், அந்த டீட்டெயிலெலாம் மை கான்ட்ராக்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ரிவார்டு ஹிஸ்டரியில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரிவார்டு வரும். அந்த ரிவார்டு வந்து கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. அது வரல அப்படின்னா கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்குது. அது எப்படி டீட்டெயிலுங்கிறது அவ்வளோவுமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்ரூவ்ட் ஆகிருக்குனாலே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்குங்கிறது அதில் வந்து தெரியும். இது வந்து லிக்விடிட்டியில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. அடுத்து வந்து விஐபி ஜாப்ஸ் இதெல்லாம் கூட தேவையில்லை. விஐபியில் வந்து நம்ம ட்ரேடிங் ஃபீஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி போட்டிருப்பாங்க. ஜாப்ஸ் வந்து நிறையா ஜாப் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து தேவையில்லை. இப்போதைக்கு நம்மளுடைய ஏசி காயினை வெளியே எடுக்கக்கூடிய வழி இருக்குது. எக்ஸ்சேஞ்சு நல்லபடியாக ரன் ஆயிடுச்சுன்னா ஏசி காயின் ஃபேரே தனியாக இருக்குது. அதனால் ஏசி காயின் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. நம்முடைய எக்ஸ்சேஞ்சு ரன் ஆகணும், ட்ரேடிங் நடக்கணும், நிறைய பேர் உள்ளே வரணும். வந்து சக்ஸஸாக ட்ரேடிங் நடந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே எல்லாருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு இது இவ்வளோ தான். இதில் உள்ள மெனு டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்குங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த எக்ஸ்சேஞ்சு உள்ள ஆப்ரேட் பண்ணக்கூடிய டூல்ஸ் இது தான். அப்புறமா ட்ரேடிங் எப்படி பண்ணணும், அதோடைய சார்ட் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.